get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 9 இளைய கேசதாது. பாழடைந்த அந்த பழைய கோட்டையின் உட்புற மண்டபத்தில் 2 பந்தங்கள் மட்டும் வீசிய வெளிச்சத்தில் கல்தூண் ஒன்றில் கயிறு கொண்டு கட்டப்பட்டிருந்த கட்டழகி சுடர்விழியின் நிலையை கண்டதாலும் அவளை சிறைப்பிடித்தவன் காவிய ஓமை காட்டி நகைத்ததாலும் சினத்தின் வசப்பட்ட விஜயபாகு வாளை உருவியதும் மேலிருந்து இறங்கிய கயிறு ஒன்று கழுத்தில் இறங்கி சுருக்கிட முயன்றதும் சினத்துக்கு அது சமயமல்ல என்பதை உணர்ந்ததால் சினத்தை உதறி நிதானத்துக்கு வந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில். கழுத்தில் இறங்கி இறுகிய கயிற்றை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் சுடர்விழியை சிறை செய்தவனை நோக்கி, கேசதாதுவின் வம்சத்தார் பெண்ணை பிடிக்கும் இந்த நிலைக்கு என்று வந்தார்கள் என்று வினவினான். தான் பேச முற்பட்டதுமே கழுத்திலிருந்த கயிறு மேற்கொண்டு இறுகாமல் நின்று விட்டதை கவனித்த விஜயபாகு தன்னை கொல்லும் உத்தேசம் எதிரிக்கு இல்லை என உணர்ந்து கொண்டதால் துரிதமான நடவடிக்கை எதுவும் எடுக்காமலும் மூர் சமத்துக்கு குரல் கொடுக்காமலும் நின்ற இடத்திலேயே நின்று வெறுப்பு கலந்த பார்வை ஒன்றை மட்டும் எதிரி மீது வீசினான். அந்த பார்வையை கண்ட எதிரி எந்தவித சலனத்துக்கும் உட்படாமல், பெண்ணை பிடிக்கும் வழக்கம் கேசதாதுவின் வம்சத்துக்கு மட்டுமல்ல, இலங்கையின் மரபே அதுதான். ராவணன் சீதையை எடுத்து வரவில்லையா? அதனால்தானே ராமன் வந்தான் இலங்கைக்கு. இப்பொழுது நீங்கள் வந்ததும் பெண்ணை தேடிதானே என்று சொன்னான். அப்படியானால் நீ ராவணனா என்று வினவினான் விஜயன். இல்லை, ராவணன் தோற்றான், நான் தோற்கப் போவதில்லை. ராமனை ராவணன் சிறைப்பிடிக்கவில்லை, நான் உன்னை சிறைப்பிடித்திருக்கிறேன் விளக்கினான் இளைய கேசதாது. வெறுப்புடன் விஜயன் சொன்னான், வஞ்சகத்தால் என்னை சிறைப்பிடித்தாய் என்று. போரில் வஞ்சகத்துக்கு தந்திரம் என்று பெயர் என்றான் இளைய கேசதாது. இதை கேட்ட விஜயன் மெல்ல நகைத்தான். உன்னுடைய இழி செயலுக்கு சப்பை கட்டு போடுகிறாய். வீரனான கேசதாதுவுக்கு நீ எப்படி தம்பியாக பிறந்தாய் என்று வினவினான் நகைப்பின் ஊடே. இளைய கேசதாது விஜயனின் இகழ்ச்சி சிரிப்பால் அதுவரை காட்டி வந்த நிதானத்தையும் அசட்டையையும் அறவே உதறி முகத்தில் கோபத்தை காட்டினான். அதிக உயரமில்லாவிட்டாலும் பருமனாய் திடகாத்திரனாய் இருந்த இளைய கேசதாது தனது வஞ்சக விழிகளால் விஜயனை உற்று நோக்கினான். விஜயபாகு, என் தமையன் வீரன்தான். அதனால்தான் உன் தந்திரத்துக்கு ஆட்பட்டு போர்க்களத்தில் உயிரிழந்தார். அவரது வீரர்களை உனது வீரர்களாக போர் அரங்கத்தின் வேறு புறத்துக்கு இழுத்து அவரை தனிப்பட சந்தித்து கொன்றுவிட்டாய். அதற்கு பழிவாங்கவே உன்னை பிடித்திருக்கிறேன் என்று சற்று ஆவேசத்துடன் பேசினான் இளைய கேசதாது. எதிரியின் சொற்களை கேட்ட விஜயன், இளையவனே, நீ சொல்வது உண்மைக்கு புறம்பானது. கேசதாதுவை நான் போர்க்களத்தில் அணுகிய போது அவர் தனித்து இல்லை. போர்க்களத்தில் யாராவது தனித்திருக்க முடியுமா? வீரர்கள் இருக்கவே செய்தார்கள். கேசதாது அவர்களை விலக்கி கொண்டு போருக்கு வந்தார். தர்மமான போரில் மாண்டார். உனக்கும் தர்மத்துக்கும் அதிக தூரம். உனக்கு என்னுடன் தனியாக போரிட ஆசை இருந்தால் என் கழுத்தில் உள்ள கயிற்றை நீக்கு. இங்கேயே உனது பகையை முடித்துக் கொள்ளலாம் என்றான். இளைய கேசதாது தனது அழகிய கேசத்தை ஒருமுறை தடவிக்கொண்டான். இடையிலிருந்த வாளையும் ஒருமுறை தொட்டு பார்த்து சற்று எட்ட தூணில் சாத்தப்பட்டிருந்த 2 வேல்களையும் கவனித்தான். 2 அடி நடந்து ஒரு வேலை கையிலும் எடுத்துக்கொண்டு விஜயபாகுவை நோக்கி, விஜயபாகு, உன்னிடம் போரிட அவசியமில்லை. நீ என் தமையனை கொன்ற குற்றவாளி. உனக்கு தண்டனை விதிப்பதுதான் முறையாகும் என்று கூறி கையிலிருந்த வேலை ஓங்கி விஜயன் மார்பை நோக்கி குறி வைத்தான். அவன் வேலை எடுத்ததையும் தனது மார்பை நோக்கி குறி வைத்ததையும் பார்த்த விஜயன் சிறிதும் அசைந்தான் இல்லை. பெரிதாக நகைக்கவே செய்தான். உன்னை போன்ற ஆண்மையற்றவனுக்கு வேல் எதற்கு? மேலே கயிற்றை வீசிய வீரனை விட்டு என் கழுத்து கயிற்றை இருக்க சொல், அது போதும் என்னை கொல்ல என்று கூறினான் நகைப்பின் ஊடே. அதுவரை இளைய கேசதாது காட்டியிருந்த நிதானத்தை விஜயனின் அந்த நகைப்பு அறுத்துவிடவே அவன் கூறினான், யாரங்கே? கயிற்றை மேலே தூக்கி இவனை ஒழித்துவிடு என்று. அதுவரை பேசாமல் அந்த நாடகத்தை நோக்கி கொண்டிருந்த சுடர்விழி, அடப்பாவி, நிறுத்து உன் கொலை தொழிலை. இவர் அழிந்தால் சிங்களம் அழியும், நீயும் அழிந்து விடுவாய் என்று கூவினாள். அத்துடன் தூணில் கட்டியிருந்த தனது உடலையும் விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. கயிற்றை முடிச்சு போட்டவன் உறுதியாக போட்டிருந்ததால் உடற்கட்டும் தளரவில்லை. பின்னால் பிணைக்கப்பட்டிருந்த கைகளும் விடுதலை அடையவில்லை. விஜயன் கழுத்திலிருந்த கயிறு லேசாக மேல் நோக்கி தூக்கப்பட்டதும் வீறிட்டு அலறினாள் சுடர்விழி. அந்த அலறலை தொடர்ந்து அவள் இதழ்கள் குவிந்து பெரிதாக குழலோசையும் வீறிட்டு கிளம்பியதால் அந்த மண்டபம் அந்த ஒலிகளை வாங்கி பயங்கரமாக எதிரொலிகளை கிளப்பியது. அடுத்து வெகு துரிதமாக நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. அதுவரை வாளேந்தி இருந்த விஜயன் கையும் அவனது இன்னொரு கையும் உயர எழுந்து மேலிருந்து தொங்கிய கயிற்றை சற்று மேல்புறத்தில் பிடித்தன.
அப்படி பிடித்த வண்ணம் கால்களை மேலே தூக்கி கயிற்றை ஊஞ்சல் போல் ஆடி எட்ட இருந்த எதிரி மீது பாய்ந்து இரு கால்களாலும் உதைக்க இளைய கேசதாது பின்னால் சென்று மல்லாந்து விழுந்தான். அதே சமயத்தில் மேலே இருந்த பாறையொன்று கடகடவென்று உருளும் சத்தம் கேட்டதை தொடர்ந்து விஜயன் கழுத்து கயிறு அருந்து கீழே விழுந்தது. அந்த கயிற்றை கழுத்திலிருந்து நீக்கி தூர எறிந்த விஜயன் தனது வாளை கீழே விழுந்து கிடந்த இளைய கேசதாதுவின் மார்பில் ஊன்றி, இளையவனே, மெதுவாக எழுந்திரு. அனுமான் எந்த நிமிடத்திலும் வருவான். அவனை கட்டுப்படுத்துவது கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே மூர்சமத் மண்டப வாசலில் தோன்றினான். மூர்சமத்தை கண்ட இளைய கேசதாது பெரும் அச்சத்துக்கு உள்ளானான். பெரிய ராட்சசன் போலிருந்த மூர்சமத்தின் வழுக்கை தலையிலிருந்த காயத்திலிருந்து ரத்தம் கசிந்து கன்னங்களை நனைத்திருந்தது. அந்த கோலத்தில் மூர்சமத் தனது இரு கைகளிலும் இரு வீரர்களின் கழுத்துகளை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் பிடிப்பின் வலுவால் இரு வீரர்களின் கண்களும் பிதுங்கி பந்தங்களின் வெளிச்சத்தில் பயங்கரமாக பளபளத்தன. மண்டபத்தின் வாயிற்படியிலேயே தனது கைகளை உதறி அந்த இருவரையும் உதறிவிட்ட மூர்சமத் அவ்விருவரையும் மாறி மாறி பார்த்தான். இருவரும் விழி பிதுங்கி சாட்சாத் பிணங்களைப் போல் கை கால் அசையாமல் கிடக்கவே மூர்சமத் எரிச்சலுடன் அவர்களை தனது காலால் உதைத்துவிட்டு மண்டபத்துக்கு வந்து மண்டபத்தின் கதவுகளை மூடினான். எசமா, உங்கள் மீது கயிறு வீசியவனை கொன்றுவிட்டேன். இருப்பினும் கயிறு பாறை இடுக்கில் சிக்கியிருந்தது. வெளியே இன்னும் இவன் வீரர்கள் இருக்கிறார்கள். உத்தரவு கொடுத்தால் இவன் கழுத்தை முறித்து வெளியே அவர்களிடம் எரிந்து விடுகிறேன். எசமா, நீங்கள் அந்த பெண்ணை அவிழ்த்து விடுங்கள் என்றும் கூறினான். விஜயபாகு அதற்கு மேல் தாமதிக்காமல் தூணை நெருங்கி சுடர்விழியை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்து அவளுக்கு விடுதலை அளித்து, சுடர்விழி, நீ இந்த மண்டபத்தின் அதோ அந்த படியில் உட்கார்ந்து இளைப்பாரு. அதற்குள் இவன் விஷயத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூற சுடர்விழி தள்ளாடி நடந்தால் சற்று தட்டு தடுமாறி அவன் சொன்னபடியில் உட்கார்ந்து மரத்து போன கால்களை வருடி கொண்டாள். அப்பொழுது விஜயபாகுவை நோக்கிய இளைய கேசதாது, விஜயபாகு, கதை இத்துடன் முடியவில்லை. வெளியே காட்டில் இன்னும் 100 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நீ தப்ப முடியாது என்று பெரிதாக இறைந்தான். அந்த சமயத்தில் உட்புற வாயிற்படியில் உட்கார்ந்த சுடர்விழியும் பெரிதாக நகைத்தாள். ஆம், கதை இன்னும் முடியவில்லை என்று சொல்லி மீண்டும் நகைத்தாள். அந்த அபாயமான சந்தர்ப்பத்தில் அவள் நகைத்ததற்கு காரணம் விஜயனுக்கு புரியவில்லை. கேசதாதுவின் தம்பிக்கும் புரியவில்லை. புரிந்தபோது விஜயன் பெருவியப்புக்கு இலக்கானான். இளைய கேசதாதுவுக்கு இணையில்லா அதிர்ச்சி ஏற்பட்டது. சுடர்விழி திடீரென நகைத்ததற்கு காரணம் புரியாமல் வியந்த விஜயன் காதிலும் அதிர்ச்சியுற்ற கேசதாதுவின் காதிலும் மண்டபத்துக்கு வெளியே பலர் போரிடும் சப்தங்கள் கேட்டன. தடதடவென்று பலர் ஓடிவரும் சத்தமும் வாட்களோடு வாட்கள் உராயும் ஒளிகளும் மண்டபத்துக்குள்ளும் புகுந்தன. மண்டபத்துக்கு வெளியே இருந்த காட்டில் ஏற்பட்ட பலத்த அரவம் மெல்ல மெல்ல கோட்டையின் சதுக்கத்திலும் புகுந்துவிடவே ஏதோ பெருத்த சண்டையே ஏற்பட்டு விட்டதை இளைய கேசதாது புரிந்து கொண்டு மூர்சமத்தை தாண்டி வெளியே ஓட முற்பட்டான். மூர்சமத் அவன் எதிரே பெரிய சுவரென நின்று மறித்து அவன் வாழ்க்கையை இரும்பு போல் பிடித்து வாளை பறிக்க முற்படவே இளைய கேசதாது மணிக்கட்டு முறியும் போல் ஆகிவிட்டதால் வாளை கீழே உதறிவிட்டான். மூர்சமத்தின் ராட்சச பிடியிலிருந்து கையை விடுவித்துக் கொண்டு வாயிலை நோக்கி ஓடினான். விஜயபாகு அவனை தடுக்க முயலவில்லை. தடுக்க முயன்ற மூர்சமத்தையும் தடுத்து, சிறிது நிதானி சமத், வந்திருப்பவர்கள் யார் என்று கவனிப்போம் என்று சமத்தை அடக்கினான். சுடர்விழி, மேலும் பலர் வந்திருப்பதால் போரின் உஷ்ணம் அதிகமாகும் போல் தோன்றுகிறது. ஆகவே நீ என் பக்கத்தை விட்டு நகராதே என்று கூறி அவளை தனது பக்கத்தில் இழுத்து கொண்டான். அவன் சொல்லை சாக்காக வைத்துக்கொண்டு விஜயனுடன் மிகவும் இணைந்து நெருங்கி நின்று கொண்டாள். விஜயனும் தனது வாளை உருவி பிடித்த வண்ணம் எதிரிகள் யார் வந்தாலும் சமாளிக்கும் வழியை எண்ணி கதவை அரைவாசி திறந்து வைக்கும்படி மூர்சமத்துக்கு உத்தரவிட்டான். ஏற்கனவே தான் சாத்திய கதவை இளைய கேசதாது திறந்து ஓடிவிட்டதால் மீண்டும் அந்த கதவை மூர்சமத் சாத்த முயன்ற சமயத்தில் கதவு பலவந்தமாக திறக்கப்பட்டது. உருவிய வாட்களை தாங்கிய 15 வீரர்கள் தடதடவென மண்டபத்துக்குள் நுழைந்து விட்டனர். மூர்சமத்தும் விஜயனும் போருக்கு சித்தமான வினாடியில்தான் அவர்கள் முற்றும் எதிர்பாராத விந்தை நிகழ்ந்தது.